பகவான் ரத யாத்திரை கிளம்பி அங்க போறதுல தான் அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல பக்தாளும் ஆடி பாடின்னு இருப்பான். அந்த ரத யாத்திரைங்கிறது ஒரு உற்சவம், அதுக்கு முன்னாடி ஒரு உற்சவம், அதுக்கு பின்னாடி ஒரு உற்சவம் அப்படின்னு ஒரு 15-20 நாளைக்கு திவிலோகப்படக்கூடிய ஒரு உற்சவம் அது. இந்த ரத யாத்திரை அவ்வளவு அழகா விவரிக்கிறா. பகவான் தாரு ரூபமா தானே இருக்கார். அந்த மூலவரே எடுத்துன்னு வருவா வெளியில, ஜெகநாத சுபத்ர பலபத்ர அவளையும் எடுத்துன்னு வருவா வெளியில. அதுக்கு தைதாபதின்னு அதுக்கு ஒரு குலம் இருக்கு, அவளுக்கு தான் அதிகாரம், வேற யாருக்கும் கிடையாது. பட்டுனால ஆன ஒரு உறுதியான கயிறு, அதை வச்சுதான் எடுத்துன்னு வருவா சுவாமியை தூக்கி. ஏகப்பட்ட கோஷம் பண்ணிட்டு எடுத்துன்னு வருவா சுவாமியை. ராஜா கூட நின்று சேவை பண்ணுவார். அந்த ரதம் நூற்றுக்கணக்கான சேவார்த்திகளை உள்ள அழிச்சுட்டு போய் ஒரு பெரிய சிட்டி மாதிரி இருக்குமா அது உள்ளுக்குள்ள. பெரிய ரதம் ஜெகநாதரோடது, அப்புறம் சுபத்ர பலபத்ராவோடது. சுவாமி அங்கேருந்து கிளம்பி இந்த சுந்தராச்சலம் அப்படிங்கிற குண்டிச்சா மந்திர் வர்றத வழியில நின்று தான் வருவாராம். அவரோட சங்கல்பம் இருந்தாதான் ரதம் நகரம். நூற்றுக்கணக்கான பேர் இழுத்துட்டு வருவா. குதிரை கிடையாது, வண்டி கிடையாது, ஆட்கள் தான் இழுப்பா, பக்தாள் தான் இழுப்பா. அவ்வளோ பெரிய மகாபிரம்மாண்டமான ரதம், ஏகப்பட்ட சேவார்த்திகளை உள்ள வச்சுன்னு இழுக்கிறது எவ்வளோ சிரமம். ஆனால் அவர் சங்கல்பத்தில் கிடுகிடுன்னு போகும். அவர் சங்கல்பம் இல்லைன்னா இன்ச்சு கூட நகராது. அப்படி நிறுத்திடுவார். நிறுத்திவிட்டா ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவாளாம், ஏன் ரதத்தை நிறுத்தின, ஏன் எங்களை இப்படி கஷ்டப்படுத்துற, இப்படி முட்டை கொண்டு வேடிக்கை பார்க்குறீ அப்படின்னு வெய்வாளாம், நிந்தாஸ்துதியான். அவள் பாஷையில் நன்னா திட்டுவாளாம். திட்டு வாங்கினதோடனே கிளப்பி விட்டுவாளாம் ரத்தத்தை. இப்படிதான் நிறைய சம்பிரதாயங்கள் இருக்கு அதுல. ஜெய் ஜெகநாத சுவாமி ஜெகநாத, ஜெய 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 ஜெகநாத சுவாமி ஜெகநாத, சுபத்ர பலபத்ர சகித சுவாமி ஜெகநாத, ஜெய ஜெகநாத சுவாமி ஜெகநாத, சுபத்ர பலபத்ர சகித சுவாமி ஜெகநாத, ஜெய ஜெகநாத சுவாமி ஜெகநாத, ரதோத்சவ பிரிய சுவாமி ஜெகநாத, ஜெய ஜெகநாத சுவாமி ஜெகநாத, ரதோத்சவ பிரிய சுவாமி ஜெகநாத, ஜெய ஜெகநாத சுவாமி ஜெகநாத, ஜெய ஜெகநாத